Hello everyone, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Instagram Reels. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Reborns Multi Info. வெல்கம் பேக். TikTok வந்து இந்தியால பேன் பண்ணிட்டாங்க. அந்த பேனால வந்து TikTok ஓட இடத்தை பிடிக்க வந்து நிறைய ஆப்ஸ் ட்ரை பண்ணுது. ஒன்னு வந்து ரொபோசான் வந்து ஷேர்சாட்ல வந்து எமோஜின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ சர்வீஸ் சொல்லிட்டு அவங்க கண்டினியூஸா ஆட் வந்துனே இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஆப்ஸ் ட்ரை பண்ணி சிங்காரி அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் ட்ரை பண்றாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இன்ஸ்டாகிராமும் அந்த போட்டியில வந்து கலந்துக்கிடுச்சு. எப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்கு. நார்மலா வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் டிக்டாக்கோட காப்பி கேட்னே சொல்லலாம். சேம் ஃபீச்சர்ஸ் தான். இது வந்து 15 செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து என்னதான் எல்லாம் டிக்டாக் யூஸ் பண்ணலாம், அதுக்கு நடுவில் அவங்களே அதுக்குள்ளேயே சொல்ற ஒரு விஷயம் வந்து என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது நடுவில் இன்ஸ்டாகிராம்லயே வந்து இந்த மாதிரி ஃபீச்சர் கொண்டு வந்ததுனால எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் தான் ஷிஃப்ட் ஆவாங்க நான் எதிர்பார்க்குறேன். சரி பார்ப்போம். சரி இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஜஸ்ட் உங்க போன்ல அதே தான் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராம் வந்து அப்டேட் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஃபீட் செக்ஷனுக்குள்ள போங்க. ஃபீட் செக்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ புதுசா ரீல்ஸ் அப்படின்னு ஒன்று காட்டும். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதே தான் டிக்டாக் மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் ஸ்வைப் அப் பண்ணா அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபீட் வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த ஃபீடோட யூசர் நேம் கிளிக் பண்ணா அவனோட பேஜ் போவோம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 ஐக்கான் தான் இருக்கும். ஒன்று IGTV இருந்திருக்கும், சில போட்டோஸ் வந்து நம்மளோட டேக் பண்ணுவோம், அந்த மாதிரி 3 ஐக்கான் இருக்கும். இது நடுவில் பாத்தீங்கன்னா வந்து ரீல்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. அதுல தான் நம்ம போஸ்ட் பண்ற ரீல்ஸ்லாம் வந்து அதுல வர ஆரம்பிக்கும். சரி ஓகே, நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஜஸ்ட் அதே தான் ரீல்ஸ்குள்ளேயே போய்க்கோங்க. மேல வந்து டாப் ரைட்ல ஒரு கேமரா ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து கிரியேட் யுவர் ரீல்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டு ஜஸ்ட் உள்ள போனீங்கனாலே போதும், உங்களுடைய கேமரா வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிட்ட பிறகு சேம் ஆஸ் யூஷுவல் ஓல்டு ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் இந்த ஆடியோ சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆடியோல போயிட்டு நமக்கு என்ன சாங் தேவையோ அந்த சாங் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து தமிழ் சாங்ஸ் சர்ச் பண்ணி பார்த்தேன், தமிழ் சாங்ஸ் அவைலபிள் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீடு, அதே மாதிரி வந்து 5 ஸ்பீடு இருக்கு. எந்த ஸ்பீடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறையவே இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு, நல்லாவும் இருக்குன்னு சொல்லலாம். அதை பொறுத்த வரைக்கும் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றத. சாங்கையும் எஃபெக்டும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணாலே போதும் கேப்சர் பட்டனை. ஜஸ்ட் உங்களோட வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். ஜஸ்ட் ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இதுல வந்து நம்ம சில பல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் போட்டுக்கலாம். என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்ப்போம். நம்ம இதுல ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் இன்ஸ்டாகிராம் கொடுக்குற சில ஸ்டிக்கர்ஸும் அண்ட் எமோஜிஸ் நம்மளுக்கு எந்த எமோஜி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கிரீன்ல எங்க வேணுமோ அதை பொசிஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் நமக்கு தேவையான டைப் பண்ணிட்டு அவங்க டிஃபால்ட்டா ஒரு சில ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். வேணும் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து கலரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எஃபெக்ட் நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ற மாதிரி, கொஞ்சம் பார்டர் டார்க் பண்ற மாதிரி அந்த மாதிரி எஃபெக்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து கலர் ஆப்ஷன் வந்து பிக் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த கலர் தேவையோ ஸ்கிரீன்ல இருந்தே கூட பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் ஆப்ஷன் இருக்கும். லைன் ஆப்ஷன் மூலமா போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வந்து நீங்க ஹேண்ட் ரிட்டனை வந்து டிரா பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு மேல பாத்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கு. இந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரெக்கார்டிங் வந்து அப்படியே சேவ் ஆகும். பட் ஆனா வித்தவுட் மியூசிக்ல சேவ் ஆகும். எதுக்காக வித்தவுட் மியூசிக்ல இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல எனக்கும். ஒருவேளை இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு வேற மீடியம்ல வந்து போட்டு போஸ்ட் பண்ணிக்க போறாங்கன்றதுக்காக மியூசிக்கை கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இதுல வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா மியூசிக் வரப்போறது இல்ல. அதுக்கடுத்து பாட்டம் ரைட்ல வந்து ஒரு கண்டினியூ சிம்பிள் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆரோ தான். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரீல்ஸை வந்து ஷேர் பண்ணணுமா இல்ல டிராஃப்டா சேவ் பண்ணி வச்சுக்கணுமா அப்படின்ற ஆப்ஷனை காட்டும். ஜஸ்ட் நீங்க வந்து வேணும்னா வந்து டைரக்டா அப்படியே போஸ்ட் பண்ணிடலாம். இல்ல நீங்க டிராஃப்டாவும் சேவ் பண்ணி வச்சு தேவையான டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். சேம் தான். உங்களுடைய ப்ரொஃபைல்குள்ள போனா அந்த ரீல்ஸ்குள்ள வந்து ரீல் டிராஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரீல்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க சேனலுக்கு புதுமையா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.